காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? ஆபத்தான மிருகம் ஓனா. அவன் இங்க வந்து போட சொல்லு. பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் நடிகர் மற்றும் இயக்குனராக மாறி இருக்கும் தனுஷின் 50ஆம் திரைப்படம் ராயன். தனுஷ் இந்த படத்துல ஒரு இயக்குனராக ஜெயிச்சிருக்காரா இல்ல ஒரு நடிகராக ஜெயிச்சிருக்காரா? படம் எப்படி வந்திருக்கு பார்ப்போமா? தனுஷ்தான் எழுதி இயக்கிய ஃபர்ஸ்ட் படமான பவர் பாண்டி. இந்த படத்துல ஒரு இனிமையான முதுமை காதலை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பார். அத அழகா ஸ்கிரிப்ட் பண்ணி இருப்பாரு. இந்த படம் நிறைய பேமிலி ஆடியன்ஸார் கவர்ந்து இழுத்துச்சு. இவருக்கு இந்த படம் டைரக்டரா ஒரு சக்சஸ் கொடுத்துச்சு. தனுஷ்தான் எழுதிதானே நடித்து இயக்கிய இரண்டாவது ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் கலந்து திரைப்படம்தான் ராயன். இந்த படம் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கலாநிதி மாறன் தயாரித்துள்ளார். என்றும் இசைப்புயல் AR ரகுமான் மிக பிரமாண்டமாக இசையமைத்துள்ளார். இந்த படம் தனுஷுடைய 50வது படம் என்பதால் ஜனவரி 2023 T50 என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தனுஷ் எப்போதுமே பல கலவையான நடிப்பை கொடுத்து நம்மளை எப்போதுமே ஆச்சரியப்பட வைப்பார். அந்த வகையில் இந்த படமும் தனுஷின் நடிப்பு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவருடைய சிறந்த நடிகர் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார். தனுஷ் உடைய மிக சிறந்த வெற்றி படங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆர்முலா ஒட்டிதான் வந்திருக்கும். ஆடுகளம், அசுரன், பொல்லாதவன், கர்ணன், இப்படி பல படங்களை நாம் சொல்லலாம். இந்த படமும் கிட்டத்தட்ட இப்படங்களின் தகவல் மாறியிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு ரிவெம் படமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆமா, அது உண்மைதான். படம் ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு மலை கிராமத்துல ஒரு எளிமையான குடும்பம். அங்க 3 பசங்க இருக்காங்க. அம்மா 4வது குழந்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்போது மூத்த மகன் மற்ற 2 தம்பிகளிடம் பார்த்து, உங்களுக்கு தம்பி வேணுமா இல்ல தங்கச்சி வேணுமா என்று கேட்கிறான். 2 தம்பிகளும் தனக்கு தம்பிதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தம்பிக்கு அண்ணனை பார்த்து, அண்ணன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணன் எனக்கு தங்கச்சி வேணும்னு சொல்றான். இதுக்கு அண்ணா உனக்கு தங்கச்சி வேணும் என்று தம்பிகள் கேட்க, அண்ணன் எனக்குதான் 2 தம்பி இருக்கீங்களே என்று சொல்கிறான். இவர்களுக்கு ஒரு தங்கை பிறக்கிறாள். குடும்பமே மகிழ்ச்சி அடைகிறது. திடீர்னு ஒரு நாளு அம்மா அப்பாவும் கிளம்பி டவுனுக்கு போறாங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை. 2-3 நாள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஊர் பூசாரி கிட்ட போயிட்டு சொல்றாங்க, பூசாரி இன்னைக்கு நைட்டுக்கு தங்குங்கள் என்று சொல்கிறார். அப்போது பூசாரி அந்த பெண் குழந்தையை விற்க பார்க்கிறான். இத மூத்த அண்ணன் கேட்டுருவாரு. பூசாரிக்கும் மூத்த அண்ணன் ராயனுக்கும் நடக்கும் சண்டையில் ராயன் பூசாரியை கொன்று விடுகிறான். இந்த குழந்தைகள் 4 பேரும் அந்த கிராமத்தில் இருந்து தப்பித்து லாரி மூலமாக சென்னை வந்து அடைகிறாங்க. தன் தம்பிகளையும் தங்கையையும் அண்ணன் எப்படி பார்த்துக் கொள்கிறான், அவர்களுக்கு வரும் பிரச்சனைகளை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதுதான் இப்படத்தின் கதை. இவர்கள் போய் தஞ்சமடையும் சிட்டில அந்த ஏரியாவில் 2 குரூப் வில்லன்கள் இருக்கிறார்கள். நம்ம ஹீரோ தனுஷ் அவர்கள் ஒரு பிரைடு ரைஸ் ஷாப் நடத்தி வருகிறார். அந்த கடையை கேட்டு சில பிரச்சனை செய்றாங்க. அந்த கடையை தர முடியாதுன்னு சொல்றாரு. இப்படியாக கதை ஆரம்பிக்க எவ்வாறு இந்த வில்லன்களோடு இவர் கனெக்ட் ஆகிறார், தன் தம்பிகளையும் தங்கையையும் எப்படி காப்பாத்துகிறார் என்பதுதான் இந்த படத்தின் விறுவிறுப்பு. படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா தொடங்குகிறது. ஆனால் திரைக்கதையின் வெளிப்படையான தன்மை ஆர்வத்தை குறைக்கிறது. பிரேம்கள், காட்சிகள் மற்றும் சில இடங்களில் வசனங்கள் கூட சாதாரணமே இருக்கு. முதல் பாதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் இடைவேளை நேரத்துல ஆடியன்ஸ் எல்லாரும் 2ஆம் பாதி எப்படி இருக்கும் என்பதை பற்றிதான் கலந்து பேசுகிறார்கள். பார்வையாளர்கள் எதிர்பார்க்கும் முடிவுக்காக தயாராகிவிட்ட நிலையில் தனுஷ் 2ஆம் பாதியில் லாஜிக் இல்லாத ஒரு வழக்கமான மசாலாவை வழங்கியதால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தவறான எண்ணம் கொண்ட உணர்ச்சி பிணைப்பும் முக்கியமான முடிவுகளுக்கு மனக்கிளர்ச்சியான எதிர்வினைகளும் கதையை அரைகுறையாக உணர வைக்கின்றன. சந்தீப் கிஷன் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் திறம்பட செயல்படுகின்றனர். துஷாரா மீண்டும் ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்துகிறார். செல்வராகவன் நேர்த்தியானவர். அனிமேஷன் இல்லாத வேடத்தில் சூர்யா நடிப்பது நிம்மதி. பிரகாஷ் ராஜ் அவருடைய அலுப்பான வழக்கமான சுயரூபம். ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவு காட்சிகளில்
சில தீவிரத்தை உருவாக்குகிறது. பல காட்சிகளில் மழையை பின்னணியாக கொண்டு காட்சிகள் சில சலசலப்புகளையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்குகின்றன. ஏஆர்ஆர் தனக்கு பழக்கப்பட்ட பீடத்திலிருந்து இறங்கி சாம்சியஸ், சந்தோஷ் நாராயண் போன்ற பின்னணி இசை மற்றும் பாடல்களை வழங்குகிறார். வசனங்கள் தரமானதாகவும் ஜி.கே. பிரசன்னாவின் எடிட்டிங் சிறப்பாகவும் உள்ளது. இயக்கத்தில் தனுஷ் பாதுகாப்பாக நடிக்கிறார். ராயனில் பெருசாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒன்லி வயலன்ஸ். அண்ணன் தங்கையின் பாசம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்கள் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த படத்துல உங்களை சந்திக்கிறேன்.